ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த பர்னட் சிம்டமோட 8th எபிசோட் பார்த்துலாமா? போன எபிசோட்லயே இந்த ஜீராவும் பீமும் கிட்டத்தட்ட பிரிஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஜீராவுக்கு பீமு மேல லவ் இல்ல, ஜஸ்ட் அஃபெக்ஷன் அப்படின்றத அவனை வரைஞ்சிருப்பான் இல்லையா, அதுலயே அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அப்படியே கோ மேல இவனுக்கு லவ் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த எபிசோட்ல எப்படின்னா, கோ தூங்கிட்டு இருந்தான் இல்லையா, அப்ப அவனுக்கு சில நினப்புகளா வந்துட்டு போகுது. அவங்க அப்பாவும் அம்மாவும் ரூம்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஒன்னாலதான் எல்லாமே, மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியலையா அப்படின்னு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சண்டை போடுற மாதிரி இருக்குது. இவனுமே தூரம் நின்று பார்க்க அவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க. அவங்க அப்பா தான் வந்து, "நாங்கள் 2 பேரும் சும்மா பேசி தான் இருக்கோம்ப்பா, நீ பாட்டுக்கு ரூமில் போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்ச நாளே அவங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கும் போல இருக்கு. இவனுமே வந்து பார்க்க வந்திருப்பான் அவங்க அப்பா அம்மாவை. அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க, "உங்கள் அப்பா ஏன் இந்த நிலைமைக்கு ஆனாருன்னு தெரியுமான்னு?" கேட்க, "அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அதனால தான் இப்படி ஆனாரு" அப்படின்ட்டு இவனுமே சொல்ல, "இல்லை, மற்றவங்கள பிஸ்னஸ் பண்ணும்போது நம்பக்கூடாது. உங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணி முட்டாள்தனமாக ஆனதுனால தான் அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இவரை காலை வாரி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னா தயவு செஞ்சு யாரையுமே நம்பிடாத" அப்படின்னு அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அப்படியே அந்த நினைவுகளோட காலையில் இந்த கோ எந்திரிக்கிறான். பக்கத்தில் தான் நம்ம ஜீரா படுத்திருக்கான் இல்லையா, வந்து லைட்டாக தடவி விட்டுட்டு மேலே போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போகிறான். இவன் தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லையா, என்னத்தையோ நோண்டிட்டு இருக்கான் கம்ப்யூட்டரில். ஜீராவுமே கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்து, "என்ன சீக்கிரமாக எந்திரிச்சிட்ட, ஒரு வேளை தூக்கம் வரலையா?" அப்படின்னு கேட்க, "நீ இருக்கும்போது எனக்கு தூக்கம் வராமல் இருக்குமா? இன்னைக்கு இதை நான் செஞ்சே ஆகணும், அதனால தான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்ல, அப்போ ஜீராவுமே, "சரி உன் வேலையை பாரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு" சொல்ல, "கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்கேன், இங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் எங்கேயே மாற்றேன், ரொம்பவே நேரம் ஆயிடுச்சுல" அப்படின்னு சொல்ல, இப்போ என்னமோ தெரியல, ஜீரா கோ சொல்றதுக்கு தடங்கள் சொல்லாம சரி அப்படின்றான். கோ பண்ணிட்டு இருக்கான்ல கம்ப்யூட்டர்ல என்னமோ, அதை வந்து ஜீரா தொட்டு தொட்டு பார்க்க, இவன் அவனுக்கு வலிக்காத மாதிரி லைட்டா அடிச்சுட்டு, "எதையாவது நீ கெடுத்து விட்றாத, அதனால தான் உன்னை லைட்டா அடிச்சேன்" அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஜீராவுக்கு கால் வருது. இவனுமே, "எங்க பொண்ணு தான் கால் பண்றான், நான் அந்த பக்கமா போய் பேசிட்டு வரேன்" அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுட்டு அந்த பக்கம் போறான். பட் காலில் யாரு, பீம் தான் கால் பண்ணியிருக்கான். இந்த ஜீராவுமே ஃபோன் காலை எடுத்து பட்டும் படாத மாதிரி பேசுகிறான். "ஏய் என்னப்பா இத்தனை மணிக்கு கால் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்க, "அது வந்து நான் சும்மா தான் கால் பண்ணேன், ஏன்னா உன் வீட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே பொய் சொல்கிறான். ஆமாம், நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன், என் வீட்டில் பூவெல்லாம் பூத்துடுச்சு, அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, இவனுமே, "இவ்வளோ நேரமாக நான் ஜாப் தான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன்னு" சொல்ல, "நீ வந்து ஒரு குட் பர்சன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு பயங்கரமாக டேலண்ட் இருக்குது, நீ நினைக்கிற ஜாப் உனக்கு கிடைக்கும்" அப்படின்ட்டு இவன் என்கரேஜ் எல்லாம் பண்ணுறான். ஜீரா இந்த மாதிரி பேசுகிறனால தான் பீமெல்லாம் இம்ப்ரெஸ் ஆனானா, ஸோ அதை நினச்சி வேற சிரிச்சுக்கிறான். ஜீராமே, "ஏய் உன்னோட டிராயிங்கை நான் வரைஞ்சிட்டேன், நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கவா?" அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது கீழேருந்து அந்த மேனேஜர் ஜீராக்காக ட்ரெஸ்ஸை கொண்டு வர, அது கோவமே எடுத்து, "உன் ட்ரெஸ் வந்துருச்சுன்னு" சொல்லி காட்டிட்டு இருக்க, இதை பார்த்து ஜீராவுமே பிஎம் கிட்ட, "இங்கு கால் பண்றான், நான் அப்புறமா உன்கிட்ட கால் பண்றேன்ட்டு" காலை கட் பண்ணிட்டான். இந்த பக்கம் பிஎம்மே ஃபோன் காலை வைக்க, அவன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, தடால் புடால் ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த இங்கு பொண்ணுக்கு எனக்கு ஆடிஷனுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்புறாளாமா, என்னை இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்கா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ட்டு தையா தக்கான்னு குதிக்க, அதுக்கு பீமுமே, "நீ ரொம்ப குதிக்காத, ஜஸ்ட் இன்டர்வியூ தான், என்னமோ நீ ஜாபே கிடைச்ச மாதிரி ஓவரா துள்ளுறியே" அப்படின்ட்டு இவன் லைட்டாக திட்டி விடுறான். அதுக்கு இந்த ஃப்ரெண்டுமே, "அட பொறாம பிடிச்சவனே, உன்னை யாரோ ரிஜெக்ட் பண்ண மாதிரி என்ன மூஞ்சி கடுகடுன்னு பேசிட்டு போயிட்டு இருக்க" அப்படின்ட்டு இவன் இந்த பக்கம் கோச்சிக்கிறான். இந்த பக்கம் ஜீராவுமே இங்கு பொண்ணுக்கு கால் பண்ணி, "எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் பீம் கூட பேசிட்டு இருக்கும்போது நீ கால் பண்ணன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன், ஸோ எனக்காக நீ ஒரு பொய் சொல்லணும்" அப்படின்ட்டு ஜீரா கேட்க, அதுக்கு இவளுமே, "நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல, தெளிவாக தான் சொல்லு, இப்போ நீ என்ன பீம் கூட பேசிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "இல்லை, நான் இவ்வளோ நேரம் பீம் கூட பேசிட்டு இருந்தேன், ஆனால் நான் இப்போ இருக்கிறது கோ கூட, அவன் கால் பண்ணும்போது இப்போதான் இங்கு கால் பண்ணுறான் அப்படின்ட்டு ஃபோன் காலை வச்சுட்டேன், ஸோ ஒருவேளை அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நான் உன் கூட தான் பேசிட்டு இருந்தேன்ட்டு அவன்கிட்ட பொய் சொல்லணும், ஆனால் நான் இப்போ இருக்கிறது கோ வீட்டில், இது மட்டும் அவனுக்கு தெரியக்கூடாது, அதனால தான் உன்னை நான் பொய் சொல்கிறேன்" அப்படின்ட்டு இவன் கேட்க, அதுக்கு இவளுமே, "அப்பப்பா, உன்னை சுற்றி எத்தனை பேர் தான் இருக்காங்க, உனக்காக நான் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது, சரி ஓகே, நான் பண்ணி தொலைக்கிறேன்" அப்படின்றா. அதுக்கு ஜீராவுமே, "நீ என் கூட அப்படியே பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டே இரு, நான் வெளியே போனதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, அவளுமே, "சரி, இப்போ நான் உனக்காக பொய் சொல்கிறேன்னா நீ எனக்காக என்ன பண்ணுவேன்னு சொல்ல, நைட்டு நான் உனக்கு டின்னர் வாங்கி தரமா" அப்படின்ட்டு வெளியே வந்து பாய் அப்படின்ட்டு ஃபோன் வைக்கிறான். அதாவது கோ முன்னாடி நடிக்கிறானாமா. ஜீராக்குமே காலை உணவு வந்தோடனே, "நான் எங்கே போய் உட்காரன்னு" கேட்க, "இது உன் வீடு, நீ எங்கே வேணா உட்காந்து சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்ல, அவனுமே சாப்பிட்டுட்டு இருக்க, அப்போ கோவமே, "இன்னைக்கு நீ ஃப்ரீயா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீரா, "இல்லை, நான் சாப்பிட்டு முடிச்சணும், நான் வீட்டுக்கு போகணும்னு" சொல்ல, "நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீன்னா நான் சின்ன வயசில் வளர்ந்த வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, "என்ன ஏன் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு" கேட்க, அதுக்கு கோவமே, "நான் எல்லாரையுமே அங்கே கூட்டிகிட்டு போனதே இல்லை, ஒரு சிலர் மட்டும் தான் என் கூட வந்திருக்காங்கன்னு" சொல்ல, சரி ஓகே, நான் வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ நீ அதுக்கும் பே பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, "நீ ஜஸ்ட் எனக்கு ஒரு பேரா என் கூட
கூட அங்க வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராவுமே, "நீ ஏன் என்ன அங்க கூட்டிட்டு போகணும்னு நெனைக்கிற? யாரையுமே கூட்டிட்டு போகல அப்படின்னா, நான் என்ன உனக்கு ஸ்பெஷலா? என்ன நீ பார்க்கும்போது என்ன மாரி நீ ஃபீல் பண்ற? ஒரு தடவ என்னன்னா இப்படி நல்லா பேசிட்டு இருக்க, இன்னொரு தடவ என்னன்னா எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க. உன்னோட ஃபீலிங் என்ன என்கிட்ட? உண்மைய தான் சொல்லேன்னு" சொல்ல, அதுக்கு கோவமே, "இன்ன வரைக்கும் நான் உன்ன வேற ஆள் மாரி பார்த்ததே இல்ல. நீ என்னோட ஆளு. ஆமா, உன்ன நான் விரும்புறேன்." அப்படின்ட்டு அவனோட லவ்வ டைரக்ட்டா சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் ஜீராவுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அப்படியே அவனுக்குள்ள ஒரு போராட்டம், லைட்டா சிரிக்கிறான். என்ன ரியாக்ஷன் பண்றதுன்னே தெரியாம அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு கோவ பார்த்துக்கிட்டே இருக்க, திரும்பவுமே "இப்பயாவது என் கூட வரியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு மேல நான் அவன் வராமையா இருக்க போறான். அவனுமே கிளம்பி போறான். ஆக்சுவலி வந்து கூட்டிட்டு போறது ஒரு துணி ஃபேக்டரிக்கு. செகண்ட் எபிசோட்ல அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, நான் வளர்ந்தது எல்லாமே அந்த ஃபேக்ட்ரியில தான் அப்படின்ட்டு. அந்த ஃபேக்ட்ரிக்கு கூட்டிட்டு போனதும், இங்க தான் வந்து தப்பாங்க. எங்க அங்கிளும் ஆன்டியும் மேல வேலை பார்ப்பாங்க. நான் ஸ்கூல் விட்டு வந்தோனே இங்க தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். அங்க தான் நாங்க உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க, அது ஜீராவுமே பார்த்துட்டு, "என்ன உன் மூஞ்சில இவ்ளோ சந்தோஷம் தெரியுது. இந்த மாரி நான் உன்ன பார்த்ததே இல்லையே. அப்படியே குழந்தை மாரி ஆயிட்டியே" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோவமே, "எனக்கு இங்க அவ்ளோ மெமரீஸ் இருக்கு. நான் இங்க வரும்போதெல்லாம் ஒரு குழந்தை மாரி ஆயிடுவேன். இந்த ஃபேக்ட்ரி எங்க கைய விட்டு போனதுக்கப்புறம், நான் அதுக்கப்புறம் நெறையா சம்பாரிச்சு இந்த ஃபேக்ட்ரிய நானே வாங்கிக்கிட்டேன். திரும்பவும் இத நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா இதுவரைக்கும் எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. நீ சொல்லு ஜீரா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே திரு திருன்னு முழிச்சுட்டு, "என்கிட்டயா கேட்குற? நான் வேணா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? அப்புறமா நான் யோசிச்சு சொல்லவா?" அப்படின்னு சொல்ல, அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கானா, 4 ஃப்ளோர் தாண்டி போயிட்டே இருக்காங்க. "ஏன்டா ஒவ்வொரு தடவையும் இத்தன ஃப்ளோரா தாண்டுவீங்க?" அப்படின்னு கேட்க, "ஆமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஃபேக்டரி நடத்துவாங்க. அடுத்த 2 ஃப்ளோர்லயும் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும். 4வது ஃப்ளோர்ல தான் எங்களோட ஹோம் இருக்கு." அப்படின்ட்டு மேல கூட்டிட்டு போக, கரெக்ட்டா வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கா. ஜீரா நனையக்கூடாதுன்ட்டு ஒரு குடைய கொண்டு வந்து அவன் ரூம் வரைக்கும் கொண்டு போறான். இதுதான் என்னோட ரூம்ன்ட்டு காட்ட, "இந்த பில்டிங் நான் வாங்குனதுக்கு அப்புறம் நான் எத்தனையோ தடவை இங்க வந்து தூங்கி பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு தூக்கமே வந்ததே இல்ல. இப்பதான் எனக்கு தெரியுது. நான் எங்க தூங்குனாலும் எனக்கு தூக்கம் வராது. நீ இல்லாம." அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க, அந்த ரூம் என்னன்னா அங்க மழை பெஞ்சுட்டு இருக்கனால மேல இருந்து எல்லாம் ஒழுகுது. உடனே கோவமே ஒரு ரெயின் கோட்ட போட்டுட்டு, "இரு நான் மேல போய் பார்த்துட்டு வரேன். எங்கேருந்து ஒழுகுது?" அப்படின்னு கிளம்பி போறான். அவன் கிளம்பி போனதுமே ஜீராக்கு சுத்தி சுத்தி தண்ணியா ஒழுகிட்டு இருக்கா. ஸோ அங்க இருக்கக்கூடிய கிளாஸு என்னென்னமோ டம்ளர்லாம் இருக்கு. அதை எடுத்து அந்த தண்ணிலாம் ஒழுகாத மாரி அங்கங்க வச்சு விட்டுட்டு இருக்கான். மேல போறனாலயா, அங்க அவங்க அம்மாவும் இவன் சின்ன வயசுல சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவும் அங்க இருக்கா. அங்க போனதும் அவங்க அம்மா ஃபோட்டோவ பார்த்து, "அம்மா, நான் ஒருத்தனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க யாரையும் நம்பாதன்ட்டு. ஆனா இவன்கிட்ட என்னால அப்படி இருக்க முடியலம்மா. இவன் கூட இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா ஃபீல் ஆகுது. எனக்கு தூக்கம் கூட வருது இப்பல்லாம். என்ன நீங்க தப்பா நினைக்காதீங்கம்மா. அவன் கூட இருக்கும்போது நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். எனக்கு என்னமோ இவன் தான் என்னோட வாழ்க்கைன்னு எனக்கு தோணுது. ஸோ அவன் கூட என்னோட லைஃப்ப நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பைத்தியன்ட்டு யார் எனக்கு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன் அப்பா மாதிரி முடிவு எனக்கு ஆனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நான் அவன் கூட தான் வாழப் போறேன்." அப்படின்ட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவ பார்த்து பேசிட்டு இருக்கான். பேசி முடிச்சுட்டு மேல இருந்து ஒரு பெரிய ஏணி எடுத்துட்டு வரான். இவனுமே, "ஏன் இத எடுத்துட்டு வர?" அப்படின்னு கேட்க, மேல ரூஃப் டாப்போட சாவி எனக்கு கிடைக்கல. ஸோ ஸோ ஏணி படிய போட்டு பால்கனிலேருந்து மேல ஏறி என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு பால்கனிய தூக்கிட்டு போறான். அப்ப ஜீராமே, "ஏய் நீ பாட்டுக்கு மேல ஏறி ஏதாவது விழுந்துறாத. இரு நானும் வரேன்ட்டு" அவனும் போய் ஹெல்ப் பண்ண, அங்க மழை என்னன்னா ரொம்ப ஜாஸ்தியா பேஞ்சுகிட்டு இருக்கா. இவனுமே, "ஏய் தயவு செஞ்சு கீழ வந்துடு. உன்ன நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு." அப்படின்னு சொல்ல, இந்த வார்த்தைய கேட்டதும் கோவுக்கு கீழ இறங்கி வந்து, "நீ என்ன பத்தி கவலைப்படுறியா?" அப்படின்னு கேட்க, இவனுமே ஆமான்னு சொல்ல, அந்த ஒத்த வார்த்தையில கோவுக்கு தெரிஞ்சிருச்சு ஜீராக்கு வந்து நம்மள புடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இது போதுமே இந்த கோவுக்கு. ஆனா இந்த தடவ ஜீரா தான் பாஞ்சுட்டான். அந்த ஹெவி மழையிலும் 2 பேரும் ரொம்ப கூலா கிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. 2 பேரும் தான் ரொம்ப ஓவரா நெனஞ்சுட்டானுங்களே எல்லா விதத்திலயும். ஸோ வந்து ட்ரெஸ்ஸ மாத்திட்டு இருக்க, அப்ப கோவமே எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி கீழ போட்டுட்டு இருக்க. "என்னடா பண்ற ஜீரான்னு?" கேட்க, "நான் தூங்குறேன் அப்படின்னா இப்படித்தான் பண்ணுவேன். நான் தூங்க போறேன். நீனும் வந்து தூங்குறியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, "இந்த வேலைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கோவமே, "நீ ரொம்ப பிரிட்டி" அப்படின்னு சொல்லிட்டு, "என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு?" அப்படின்னு கேட்க, நான் இதுவரைக்கும் உன்ன பிடிக்குதுன்னு சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்ல, கோவமே ஜீராவோட தம்பிய தொட்டு பார்த்துட்டு, "இதுலருந்தே தெரியுதே என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத" அப்படின்ட்டு கேட்க, ஜீரா அதுக்கு திரு திருன்னு முழிக்க, அடுத்த கட்ட நடவடிக்கையா வந்து இறங்கிடுறான். அன்னைக்கு 2 பேருமே அவங்க கச்சேரிய ஆரம்பிச்சு நல்லபடியா முடிக்கிறானுங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த கேட்குறான், "நீ டயர்டா இருக்கியா? இன்னொரு தடவ பண்ணலாமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே ஆசை தோசை அப்பள வடன்ட்டு வெளிய போய் நின்னுடுறான். அப்ப கோவுமே பின்னாடியே போயி, "இந்த ஃபேக்டரிய ஆரம்பிக்கும்போது ஒரு ஆர்ட் கேலரி வச்சா எப்படி இருக்கும்?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே, "எப்படி?" அப்படின்னு கேட்க, "இந்த லண்டன்ல பழைய டவுன்லாம் இப்ப புதுப்பிச்சுட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு புதுசா பண்ணலாம். ஏன் சுத்தி இருக்கிற ஃபேக்டரிலாம் பாரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நம்ம ஏதாவது பண்ணா நியூ டெக்னாலஜின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட பிசினஸ் வந்து டெவலப் ஆகும்ல.
அப்படின்ட்டு சொல்ல, ஜீராவுமே உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஹானஸ்ட்டா பேசு. எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே ஆர்ட் கேலரி வைக்கிறது மூலமா ஃபேக்டரியில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ஆர்ட் மூலமா நான் தெரிவிக்கலாம் இல்லையா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிசினஸும் டெவலப் ஆகும். கடைசியா நான் எல்லாத்தையுமே அந்த வருஷத்துக்குள்ள வித்துடுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராவுமே உன் மைண்ட் எல்லாமே மணி மேக்கிங்கா தான் இருக்குமா? அப்படின்னு கேட்க, அதுக்கு கோவமே ஆமா ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, மேலும் மேலும் சேல்ஸ் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் மூலமா லீஸ்க்கெல்லாம் எடுத்து எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கணும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு விஷயத்திலுமே எல்லாத்துலயுமே எப்படி சேல் பண்றது? ஈவன் சின்ன பேப்பரா இருந்தா கூட அத விக்க தான் பார்க்கணும். அதுதான் ஒரு பிசினஸ் மேனுக்கு அழகு அப்படின்ட்டு அவனோட பிளான புட்டு புட்டு வைக்க, அதுக்கு ஜீராமே எப்படி உனக்கு இந்த மாரி ஐடியாலாம் தோணுதுன்னு கேட்க, நாம வாழ்றது ஒரு வாழ்க்கை தான். ஸ்டார்ட் பண்றது ஒரு பிசினஸ் தான். நல்லபடியா நடந்துச்சுன்னா சக்சஸ் ஆவோம். இல்லன்னா சாவோம் அப்படின்ட்டு பயங்கர புரட்சியா பேச, அதுக்கு ஜீராமே நீ இப்படியே பேசிட்டு உன் கூட சேர்ந்தா நான் இப்படித்தான் சாவேன்ட்டு சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன வச்சு நிறைய பிராக்டிஸ் எடுத்துக்கோ. நிறைய ஆர்ட்ட வரைஞ்சுக்கோ. அதுல வச்சு நம்ம கேலரி ஓப்பன் பண்ணி அதுலயும் நம்ம காசு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அது ஜீராமே என்ன வச்சு என்னடா நீ காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்க ஜீராவுமே ஃபர்ஸ்ட் உன்னோட ப்ராப்ளம் இருக்குல்ல, உன்னால தான் தூங்க முடியாதுல, அது என்னன்னு சரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, நீ இருக்கும்போது எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டரியை ஓப்பன் பண்ணணும். என்னோட பிஸ்னஸ்லாம் சக்ஸஸ் ஆகணும். அது மட்டும் தான் என் மைண்டு ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. நீ இன்ட்ரெஸ்டா இருந்தா சொல்லு, நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா இந்த மாவின் இருக்கான்ல, அதான் நம்ம பீமோட ஃப்ரெண்டு. அவன் நீ ஏன்டா எங்க வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல, உன்னை யாரும் இங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்ல, பீமுமே டக்குன்னு பேப்பரை பார்க்கறான். நான் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு அதை பார்த்து பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த மாவினுக்கு வந்து இங்க பொண்ணு வந்து ஸ்கிரிப்ட் அமைச்சிருக்கா போல இருக்குது. அது வந்து பீம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் இவன் நடிக்கிறதுக்காக. இவன் நடுவில் நடுவில் அந்த டைலாக்லாம் இருக்கும் இல்லையா, பீமுமே அந்த டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாவின் வந்து ஃபுல்லாவே டயலாக்க மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஆனா பீமுக்கு அந்த வேலை இல்லை இல்லையா? ஸோ ஸ்கிரிப்ட கையில வச்சுக்கிட்டு அவன் என்ன பேசணும், இவன் என்ன பேசணும் அப்படின்றத செக் பண்ணிட்டு இருக்கானா. இந்த மாவின் என்னன்னா ஓவரா ஆக்ட் பண்றானா. இது வந்து பீமுக்கு பயங்கர சிரிப்பு வந்து அங்கேயே விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இந்த டிராமாலேயே இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செம கூலா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அமைதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அவன் நடிக்க இவன் சிரிக்க அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. டேய் நல்ல ஃப்ளோல வந்துட்டு இருந்தடா, ஏன்டா சிரிச்சு இப்படி கெடுத்து விட்ட அப்படின்னு சொல்ல, இவனுமே சாரிடா நீ நடிக்கிறத பார்த்தா என்னால சிரிப்பை அடக்க முடியல அப்படின்ட்டு திரும்ப விழுந்து விழுந்து சிரிக்க, சரி ஓகே இனிமேல நான் சிரிக்கல, நீ ஸ்டார்ட் பண்ணு டைலாக்கா அப்படின்னு சொல்ல, திரும்பவுமே அதே மாதிரி ஓவர் ஆக்ஷன்ல பண்றானா. அந்த பீம்னால தாங்கவே முடியல. சிரிக்கிறதா இல்ல வாயமுறதான்னு தெரியாம கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க, இவனுமே ஒரு கட்டத்துல ஆடா போடா உன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு கடுப்பாயிடுறான். என்னால இதுக்கு மேல இந்த ஸ்கிரிப்டை பார்க்க முடியாது. ஹானஸ்டா சொல்லு, இந்த கேரக்டர்ல நீ நடிக்க போறியா? சத்தியமா இந்த கேரக்டர் உனக்கு வரவே வராதுடா அப்படின்ட்டு பீமுமே சொல்ல, நீ எப்படி இப்படிலாம் சொல்லலாம், என்னால நடிக்க முடியும். நீ எனக்கு ஹெல்ப் தானே பண்றேன்னு சொன்ன, எனக்காக கொஞ்சம் கூட டைம் ஒதுக்க மாட்டியா அப்படின்னு இந்த மாவின் கேட்க, அதுக்கு பீமுமே இங்க பார் நீ நடிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஒரு எமோஷனலே இல்லாம நடிச்சிட்டே இருக்க. இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து நீ ஒரே 1% தான் நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, இந்த மாவினுக்கு கோவம் வந்துருச்சு. அட்லீஸ்ட் நான் இதுல இருக்கக்கூடிய 1% நான் நடிக்கிறேன்ல, உன்னோட ஜீராவுக்கு அது கூட வரல அப்படின்னு சொல்ல, இது கேட்டவுடனே பீமுக்குள்ள கோவம் வந்துடுது. டேய் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஏன் ஆளை பத்தி நீ ஏன்டா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு கோவமா பீமுமே கேட்க, அப்புறம் என்னவா நீ என்ன கிண்டல் பண்ணா நான் அப்படித்தான் செய்வேன்னு சொல்ல, சரி ஓகே கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ, இதுல இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழகிக்கலாம், நான் உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பீம் சொல்ல, அதுக்கு இவனுமே இப்ப வா வலிக்கு, என்னால நான் ஒரு தடவை தான் இதை நான் ஆக்ட் பண்ண போறேன், இல்லைன்னா நான் வெளியே வந்துட போறேன் அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரி என்னால இருக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் மாதிரி நீ பாட்டுக்கு உனக்கு ஆக்டிங் வரலன்னா அப்படின்னு விடலாம், ஆனா என்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனுமே உன்னோட ரிலேஷன்ஷிப் அதான் அந்த ஜீரா கூட நீ அட்டாச்மெண்ட்டா இருக்கணும்டா. ஒருவேளை அவனுக்கு உனக்கு சுத்தமா பிடிக்கல, இல்ல உனக்கு அவன் மேல ஃபீலிங் இல்லை அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவனை விட்டுடே அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே நீ பாட்டுக்கு இப்படிலாம் பேசிடலாம், ஆனா அவன் நாளைக்கு என்னோட பெயிண்டிங்கை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், அப்பதான் அவனோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஓ அந்த ரூம்ல வரைஞ்சானே உன்னையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த பெயிண்டிங்கை கொண்டு வரான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பீமுமே அந்த பெயிண்டிங்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ அவன் உன்னோட ஃபீலிங் கூட விளாண்டுட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது, அவனை நம்பாத அப்படின்ட்டு இந்த ஃப்ரெண்டு கரெக்டாக சொல்கிறான். அதுக்கு இவனுமே நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ என்னோட ஃப்ரெண்டாடா அப்படின்னு கேட்க, இவனுமே எனக்கு என்னமோ அவன் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அவன் ஒர்க் லைஃப் பேலண்ட்டையும் லவ் லைஃப் பேலண்ட்டையும் சேம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான், நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, அவன் உன் மேலே ஃபீலிங் இல்லைன்னு சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்ல, நீனுமே பார்த்துக்கிட்டே இரு, நாளைக்கு அந்த பெயிண்டிங் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு உன்னை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு இவனுமோ பெட்டு கட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான் பீமு. பாவம் பயபுள்ள இன்னமும் ஜீராவை நம்பிட்டு கிடக்குறான். இந்த பக்கம் கட் பண்ணா இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்களா. வீட்டுக்கு வந்ததும் இந்த ஜீராவை அப்படியே
அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வர நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஜீராவுமே சொல்ல, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட குடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரிங்க் எடுத்து குடுக்க, இவனுமே நான் வெளிய வந்தாலாம் குடிக்க மாட்டேன். எனக்கு ஒரு மாரி ட்ரவுசி ஆயி நான் பாட்டுக்கு உளற ஆரம்பிச்சுருவேன்னு சொல்ல, நீ உளறுனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. அதையும் நான் பார்க்கணுன்ட்டு ஆசையா இருக்கு. நீ அப்பதான் ரொம்ப பிரிட்டியா இருப்பேன்ட்டு ஒரு ட்ரிங்க் எடுத்து குடுக்க, அவனுமே வேணான்னு சொல்ல, இந்த கோவமே டக்குன்னு ஒரு பாட்ட போட்டு ஜீராவ கட்டிப்பிடிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான். இவனுமே என்ன அப்படின்னு கேட்க, ஜஸ்ட் உன் கூட டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கழுத்துல லைட்டா கிஸ் பண்ண, இவனுமே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அவன கீழ தள்ளி விட்டுட, உடனே ஜீரா திட்டுறான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாரி பண்றேன்னு சொல்ல, நான் குடுக்குற ட்ரிங்க்க நீ ஃபுல்லா குடி. அப்பதான் நீ அந்த டைம்ல பிரிட்டியா இருப்ப. அத நான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ட்ரிங்க குடுக்க, ஜீராமே ஒரு கடுப்புல ஒரு பெக்க ஃபுல்லா போட்டுடுறான். பயபுல ஒரு பெக்குக்கு கூட தாங்கவே இல்ல. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுல வேற படுத்துக்கிட்டு ஒளர்றான், ஒளர்றான். "என்ன ஏன்டா குடிக்க வச்ச? என்னால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. என்ன ஏன்டா இப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு என்ன பொம்மை மாரி இருக்கா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆனா ஒண்ணு, மத்தவங்க கிட்ட நீ பேசி வேலை வாங்குறதுல நீ ஒரு கள்ளன். அது மட்டும் இல்லாம நீ பார்க்க ரொம்ப ஹாட்டா இருக்க" அப்படின்ட்டு அவன புடிச்சு திட்டுறான், அவன புடிச்சு கொஞ்சுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோவுக்கு தான் சிரிப்பா வருது. உன் ஃப்ரெண்டு இங்கு சொன்னா, "நீ குடிச்ச அப்டின்னா பயங்கரமா ஒளருவேன்" அப்டின்ட்டு. ஜீராவுமே, "யார்றா இங்க குடிச்சிருக்கா?" அப்டின்ட்டு திரும்பவும் கேட்க, "நீ தான்டா குடிச்சிருக்க. நீ தான் ஒளர்ற. பார்க்கவே ரொம்ப பிரிட்டியா இருக்கு" அப்டின்னு சொல்ல, மேலுமே, "இப்பயாவது சொல்லு. என்ன பத்தி நீ என்ன நெனைக்கிற?" அப்டின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே, நீ ஒரு விளங்காதவன்" அப்டின்னு சொல்ல, "சரி, ஒரு கட்டத்துல என்ன உனக்கு பிடிக்கல அப்டின்னா, என்ன நீ விட்டுருவியா?" அப்டின்னு கேட்க, இவனுமே, "அது எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஒருவேளை எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவேன்" அப்டின்னு போதையில ஒளர, "ஆனா என்னால உன்ன விட முடியாது. அந்த மாதிரி நான் உன்கிட்ட பேசல, பழகல" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன பேசுறன்னே எனக்கு புரியல" அப்படின்ட்டு இவன் போதையில உளறிட்டே இருக்க, சரி எல்லாமே சரியானதுக்கப்புறம், "நம்ம 2 பேரும் ஏற்கனவே வேற ஒண்ணு சேர்ந்துட்டோம். இருந்தாலும் நம்ம டேட்டிங் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்க, அதுக்குள்ள ஜீராவுமே மட்டையாயிட்டான். சரி செல்லக்குட்டி தூங்கிடுச்சு அப்படின்ட்டு அவன அலையக்கா தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு, குட்டியா கிஸ் பண்ணிட்டு, அவன் எப்பயும் பார்க்கக்கூடிய வேலைய போய் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஜீராவுக்குமே போதை தெரியுதா, எந்திரிச்சு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வெளிய வரான். அந்த ட்ரெஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹாட்டா இருக்கா. வந்ததும் இவன் வேலை பார்த்துட்டு இருக்கானா, கோவமே ஜீராவ பார்த்துட்டு, "நீ என்ன அதுக்குள்ள எந்திரிச்சுட்டு வந்துட்ட? போய் தூங்கு" அப்படின்னு சொல்ல, இவனுமே, "நான் நெறைய குடிச்சிட்டனா? அதிகமா ஒளர்னனா?" அப்படின்னு ஜீரா கேட்க, இவனுமே, "நீ என்ன பேசினாலும் அழகுதான். அத நான் சீக்ரெட்டா வச்சுப்பேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்" அப்படின்ட்டு சொல்ல, பண்ணிட்டு இருக்க ஏதோ ஒரு டிவைஸ் போல இருக்கு. இந்த ஜீராவுமே கைய கைய வச்சுக்கிட்டே இருக்கா. இவனுமே தட்டி விட்டுட்டு, "கொஞ்சம் ஜாக்கிரதை. இத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்ல, இவன் ஜீரா எந்திரிச்சு வரும்போதே ஒரு மூடா தான் எந்திரிச்சு வந்திருக்கான் போல இருக்குது. கோவ பின்னாடி கட்டி பிடிச்சுக்கிட்டு, "உன்னை எதுக்கு நான் ட்ரெஸ் இல்லாம வரைஞ்சேன் அப்படின்ட்டு உனக்கு தெரியணுமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கோவமே, "ஏன்? என்ன காரணம்னு?" கேட்க, "ஏன்னா அத பார்க்கணுன்ட்டு எனக்கு ஆசையா இருந்தது. இப்ப நான் திரும்ப அத பார்க்கலாமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கோவமே, "எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அத முடிச்சுட்டு வருவான்னு" சொல்ல, "நீ என்னோட ஒர்க்க ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு, அப்புறம் உன்னோட ஒர்க்க பார்க்க போ" அப்படின்னு சொல்ல, விடுவானா? அப்படியே ஜீராவ தூக்கி பெஞ்ச் மேல உட்கார வச்சு, அப்படியே ஒரே ரொமான்ஸ் தான். கிஸ்ஸு மழை தான் பேஞ்சிட்டு கிடக்குங்க. அதுல வேற அங்க இருக்கக்கூடிய டேபிள்ல எல்லாத்தையும் வேற தள்ளி விட, ஜீராவுமே என்ன அப்படின்றது மாரி பார்க்க, "கவலைப்படாத, நான் திரும்பி எல்லாத்தையுமே வாங்கிடுவேன்" அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு 2 பேரும் சம்பவத்த முடிக்கிறானுங்க. அப்படியே கட் பண்ணி எப்பயும் மாரி பீமு ஜீராக்கு பிடிக்கிற பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு காதலின் தீபம் ஒன்றுன்ட்டு அப்படியே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நைட்டு 2 பேரும் தூங்கியிருப்பானுங்க இல்லையா? ஜீராவுக்கு மெசேஜ் வருது. அவனுமே எந்திரிச்சு வந்து பார்க்க, அது பீம் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். "நீ ரெடியா? இன்னைக்கு நைட்டு நம்ம எங்க சந்திக்கலாம்?" அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இந்த பீமு தான் பாவம். ஜீராவும் கோவும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்றத இன்னும் இவன் ரியலைஸ் பண்ணாம இருக்கிறான். அத சொன்னா இவன் என்ன ஆவானோ தெரியல. இந்த பக்கம் ஜீராவுமே அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். அவன் கிளம்பி போம்போது அதான் கூட சண்டை போட்டு அப்படியே வீட்டை விட்டுட்டு போயிருப்பான் இல்லையா? அந்த பீமோட டிராயிங் அங்க இருக்க, அந்த டிராயிங்க பார்த்துக்கிட்டே, இந்த பீமு கிட்ட இந்த டிராயிங்க குடுத்துட்டு நான் என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையே! அப்படின்ட்டு அந்த டிராயிங்க பார்த்துட்டே இருக்கா. அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. எப்பயும் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ.